அப்பா உங்க ஃப்ரெண்டு தான். ஆனா உங்க குடும்ப விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லணுமான்னு கொஞ்சம் யோசிங்க. புனிதா சங்கடப்படுறாங்க பாருங்க சார். ஏமா உன் மேல இவ்வளோ மதிப்பு இருக்கிற ஒரு பையனையா உன் அம்மாவுக்காக வேணான்னு சொல்ற? இத பாருங்க தம்பி, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். என் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இத பாரு, அவளோட எதிர்காலம் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. நாளைக்கு எனக்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட தான் என் பொண்ணை ஒப்படைச்சிருக்கன்னு நிம்மதியாவது இருக்கும். உன் கூட இருந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு உணர்ச்சி வசப்பட்ட இந்த முடிவு எடுக்கிறதா நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப யோசிச்சுதான் இதை எடுத்திருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? சார், புனிதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவங்க விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமும். இவங்க அம்மா சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க நானும் விரும்பல சார். நீ என்னம்மா சொல்ற? என் அம்மா ஒரு பக்கம் எனக்காக முடிவெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அப்பா. புனிதா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. வாங்க வாங்கம்மா வாங்க. உட்காருங்களேன். இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மணிமேகலை, இந்தாங்க நீ. மரதம், என்னம்மா அதெல்லாம்? சொல்றேங்க. வர புதன்கிழமை என் பொண்ணு புனிதாவுக்கும் என் அண்ணன் பையன் வல்லவராயனுக்கும் நிச்சயம் வச்சிருக்கேங்க. நீங்க அவசியம் வரணும். நிச்சயதார்த்தமா? யாரு முடிவெடுத்தது? யாருங்க முடிவெடுக்கணும்? என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் வேற யாரு முடிவு பண்ணுவா? நான் தான் முடிவு பண்ணணும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. மணிமேகலை, வா கிளம்பு. வரோங்க. மரதம், என்னப்பா இதெல்லாம்? நான் தான் சொன்னேனே பெரியசாமி. அப்பா, நாம வீட்டுக்கு போலாம்ப்பா. பெரியசாமி, நான் அவன்கிட்ட அப்புறமா பேசுறேன். வாமா. வரோம் அங்கிள். சரிம்மா. அப்பா, அத்தை, கபிலன் வீட்டுக்கு போகணும், பூப்பழத்தெல்லாம் எடுத்துட்டு வான்னு எங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டீங்க. நாங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம திக்கு திக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னாச்சு அத்தை? டேய், அண்ணி அங்க எதுக்கு போனாங்க நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த கபிலம் வீட்டுக்குள்ள நானும் அண்ணியும் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கவங்க முகத்தை எல்லாம் பாக்கணுமே, ஒருத்தர் முகத்துல கூட ஈ ஆடல. நம்ம அண்ணன் கூட ஒரு நிமிஷம் தகச்சு நின்னு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ நான் சொன்ன மாதிரி கபிலன் வீட்ல தான் அப்பா இருந்தாராமா? ஆமா மணிகண்டா,
புனிதாவும் அண்ணனும் அங்கதான் இருந்தாங்க. ஐயோ, அண்ணி அங்க போய் நின்னு தாம்பாளத்தை கொடுத்து என் பொண்ணுக்கும் என் அண்ணன் பையனுக்கும் வர்ற புதன்கிழமை நிச்சயம்னு ஒரு சிங்கம் நின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க பாத்துக்க. அவ்வளவுதான், அங்க ஒருத்தருக்கும் மூச்சே இல்ல. ஐயோ, இந்த மரகதன்னா என்ன சும்மா நினைச்சாங்களா? விடுவாளா? ஏன் தங்கையாச்சே. எமாடி மரகதா, ஆனா நீ எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப சரியானதுமா. அதுலயே எங்க யார்கிட்டையும் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நேரடியா நீ ஏன் அந்த கபில வீட்டுக்கு போய் விஷயத்தை சொன்ன பாரு. அங்க நிக்கிற நீ. அப்போ எனக்கும் புனிதாக்கும் வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தமா? ஐயோ கடவுளே, நான் என் காதுல கேக்குறதெல்லாம் நிஜம்தானா? அண்ணி, அண்ணன் வராரு. அப்பா, இந்த வீட்டுல நான் யாரு? என்னங்க சொல்லு, நான் அந்த வீட்டுல யாரு? யார கேட்டுக்கிட்டு என் பொண்ணு நிச்சயத்தை நீ முடிவு பண்ண? என்னங்க திரும்ப திரும்ப உங்க வாயால உங்க பொண்ணுன்னு சொல்லாதீங்க. புனிதா ஏன் பொண்ணுங்க. அவளுக்கு யார எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியுங்க. நீ உன் பொண்ணு மேல உள்ள பாசத்துல இதை பண்ணல. அவ எனக்கு மட்டும் நாங்கிற வெறியில பண்ற. எதுக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கையை அப்படி கெடுக்கிற? கோவப்படாம பேசுங்கப்பா. என்னங்க புனிதா ஏன் பொண்ணுங்க. அவ வாழ்க்கையை நான் தானங்க முடிவு பண்ணணும். இத பாரு, இதெல்லாம் நீ மட்டும் முடிவு பண்ணா போதுமா? சரி, நீ எது கபிலன் வீட்டுக்கு வந்த? என்னங்க நீங்க என்ன மட்டும் கேக்குறீங்களே, நீங்க அந்த கபிலன் வீட்டுக்கு போறத என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க? என்னங்க, என் அண்ணன் கிட்ட நான் வல்லவராயனுக்கு புனிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேங்க. அதான் அந்த விஷயத்த கபிலன் முன்னாடி சொல்லிட்டு போலாமே நான் அங்க வந்தேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? வாக்கா யாரு? இந்த நாச்சிமுத்துக்கா? என்னது மரகதா, கவனிச்சியா மாப்பிள்ளைய? அவரோட நடவடிக்கையில எல்லாம்